ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும். நம்ம இன்றைக்கி என்ன கதை தெரியுமா பார்க்க போகிறோம்? செச்சோ மறந்தே போயிட்டு. இன்றைக்கி நம்ம கதை பார்க்க போகிறது கிடையாது. இத்தனை நாள் நம்ம செவிக்கு மட்டும்தான் உணவு கொடுத்துட்டு இருந்தோம். இன்னையிலேருந்து நம்ம கதையும் நானும் நம்ம வயிற்றுக்கும் உணவு கொடுக்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கதையோடு சேர்த்து நம்ம இந்த சேனலில் இனிமேல் நம்ம சமையலும் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன சமையல் பார்க்க போகிறோம், அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும்னா இந்த வீடியோவை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி. ஸோ அந்த மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், அது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மஷ்ரூம் நான் வந்துட்டு 3 பேக்கெட் வச்சுருக்கேன். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, நான் பிரியாணிக்கு தனியாக 2 பேக்கெட் ப்ளஸ் ஒரு பேக்கெட் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ வெங்காயம் 1/4 கிலோ, 1 கிலோ அரிசிக்கு 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு நெய் நம்ம தாளிக்கிறதுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கான பிரியாணி இலை, ஏலக்காய், ஸோ பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே இருக்குது. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, புதினா ஒரு கைப்பிடி அளவு. இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா. இது எப்படி செய்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு வேறொரு வீடியோவில் நான் போட்டு காமிக்கிறேன். தக்காளி வந்துட்டு நான் பேஸ்ட்டாக பண்ணிட்டேன்னா பாப்பா வந்துட்டு எடுத்து வைப்பா, அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் எப்பவுமே நீங்கள் வந்துட்டு தக்காளி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. தயிர் 1 கப்பு, உப்பு தேவையான அளவு. ஸோ ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். 1.5 கப் எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறி நம்ம செஞ்சால் தான் பிரியாணி நல்லா வரும். ஸோ நம்ம அதை எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குக்கர் நான் வச்சுட்டு குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். குக்கர் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஸோ ஹீட் ஆகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கம்மியாக போதுங்கிற எங்கள் அம்மா நிறைய ஊற்றுறாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஒரு சிலர் எண்ணெய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சிலர் நிறையா யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு வச்ச இந்த பொருள்லாம் போட்டு அதுக்கப்புறம் என்ன போட போகிறோன்னா வெங்காயம், பச்சை மிளகாய். எடுத்தோடனே பச்சை மிளகாய் போட்டுறாதீங்க. வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாய் போடுங்க, இல்லாட்டி வந்துட்டு பச்சை மிளகாய் வெடிக்கும். ஸோ நீங்கள் வெங்காயம் போட்டுட்டு போடும்போது அது அந்தளவுக்கு கிடையாது. அதனால் ஃப்ரை பண்ணிடுங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். எதை தாளித்தாலும் சால்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் வதக்கிற விஷயம் சீக்கிரம் நமக்கு வேலை முடியும். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்பவும் வந்துட்டு ப்ரௌனிஷ் ஆகலை, லைட் ப்ரௌனிஷாக தான் வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தக்காளி ஆட் பண்ணணும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தக்காளி இன்னும் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். என்கிட்ட இப்போ லெமன் அவைலபிள் இல்லை, அதனால நான் வந்துட்டு தக்காளி வந்து பேஸ்ட் 1 கப் போட்டிருக்கேன்.
இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஏன் வெங்காயம் வந்துட்டு மீடியமாக தான் வதக்கியிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா நம்ம பிரியாணி செய்யும் போது அடி பிடிக்கும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னாலே மஷ்ரூம் பிரியாணி நமக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரி வந்துடும். பிரியாணி அப்படின்னாலே தக்காளி சாதம் அப்படின்னாலே அந்த நான்வெஜ் ஃப்ளேவர் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, புதினா கொத்தமல்லியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வந்துட்டு இன்னும் பிரியாணி மசாலா நம்ம இதில் ஆட் பண்ணலை. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம தயிர்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ தயிர் ஊற்றிடலாம். நான் லெமன் ஜூஸ் போடாதனால 1 கப் தயிர் நான் ஃபுல்லாகவே ஊற்றிடுறேன். மஷ்ரூமில் எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி விடும். பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, இப்போ நல்லா இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறோம். இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொன்று போஸ்ட் பண்ணுறேன். இது ஹோம்மேட் பிரியாணி மசாலா. இது ஒரு 1 to 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். மஷ்ரூம் ரொம்பவும் வெந்துடக்கூடாது, லைட்டாக வந்துட்டு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பிரியாணி செஞ்சு எடுக்கும் போது அது ரொம்ப குழஞ்ச மாதிரி ஒரு மாதிரி மஷ்ரூமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஒரு 20% நல்லா வந்துட்டு வெந்துருச்சு. ஸோ இதில் நம்ம ஊற வச்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நான் ரைஸ் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க ரைஸோடு சேர்த்து. ஸோ
ஸோ நம்ம இப்போ இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் அப்படின்னா 2 கப் தண்ணி சாரி 1 கப் ரைஸ்க்கு 1 கப் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஸோ நான் இந்த படியில் வந்துட்டு 1.5 படி போட்டுட்டேன். ஸோ 1.5 படி தண்ணி திருப்பி ஊற்றுறேன். ஸோ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மேலே கீ ஊற்றிக்கலாம். கீ அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து கீ ஊற்றணும் அப்படின்னு போதும், 2 ஸ்பூன் போதும். ஏன்னா அது ரைஸ் ஒட்டாமல் நல்லா வந்துட்டு அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் கொடுக்கறதுக்காக தான் அந்த கீ. ஒரு சிலருக்கு கீ ஸ்மெல் நல்லா பிடிச்சதுன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம 3 விசில் விட போகிறோம். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சாலும் இதாகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விடலாம். ஸோ நம்ம 3 விசில் வந்து குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கே வந்துட்டு சாப்பிடணும் போல் இருக்குது. உங்களை சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லாவே பிரியாணி வந்திருக்கு. இப்போ இது வந்து நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். ஸோ பிரியாணி நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுவையான காளான் பிரியாணி. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வந்திருக்கிறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம வயிற்றுக்கு மட்டும் உணவு கிடையாது. இந்த சேனலில் நம்ம செவிக்கும் உணவு இருக்குது. ஸோ உங்களோட செவிக்கு உணவு, வயிற்றுக்கு உணவு ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம கதையும் நானும் தரப்போகிறோம். ஸோ பார்த்து இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். Until then, bye from கதையும் நானும். பாய்.